என்ன மாப்பிள்ள வீடு பயங்கரமாக இருக்குது. உங்கள் ஏரியாலே இது பழைய வீடாக தெரியுது. ஆனால் என்ன உள்ள ஃபுல்லாக வேலிக்காடாக முளைச்சிருக்குது. பனைமரம்லாம் 2 3 அங்கிட்டு அங்கிட்டு நிற்கிதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பனைமரங்கள் வந்து கொஞ்சம் நல்ல வளர்ந்த பனைமரங்க அப்படியே சாஞ்சு அந்த காற்றுல ஆடும்போது அந்த ஓலை கிட்டுகளோட வந்து மரண ஒளி எழுப்புவது போல் இருக்குது. ஒன்றோடு ஒன்று உரசிக்கிட்டு இருக்கும்போது சுரேஷ் டே மாப்பிள்ள நான் அடிக்கடி சொல்லும்ல அது இந்த இடம் தாண்டா, இங்கெல்லாம் நிற்கக்கூடாதுடா, வாங்கடா போயிடுவோம், இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் திருவிழா நடக்குது, அங்கே போய் நம்ம வாட்டுக்கு என்ஜாய் பண்ணுவோம், இங்கே நிற்கக்கூடாது மாப்பிள்ள அப்படின்னுக்கிட்டு இருக்கும் போது அவன் எதுக்கெடுத்தாலும் இப்படி உங்கள் ஊர் புராணத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிற, பயமுறுத்திக்கிட்டே இருக்கிற, என்னடா நல்லா இருக்குடா இருடா பாப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உத்து பார்க்குறாருங்க. அப்படி உத்து பார்க்கும்போது ஆதி ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த வீட்டில் வந்து கொஞ்சம் என்ன சொல்ல உள்ள வந்து ஒரு வளாகம் மாதிரி இருக்குதுங்க. அந்த வளாகத்தில் வந்து யாரும் நடந்து போனால் தெரியுங்க, ஒரு பால்கனி மாதிரி அந்த காலத்தில் அப்படி யோசனை பண்ணி கட்டியிருக்கிறாங்க. அதில் ஏதோ ஒரு பெண்மணி அங்கும் இங்கும் நடப்பது போல் இருக்குது. டேய் இவன் என்னடா ஒரு கோமாளி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான், அங்கே ஏதோ ஒரு பொண்ணு போய்கிட்டு இருக்கு பாரு அப்படிங்கும்போது பொண்ணா எங்கடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சங்கரும் சுரேஷும் அப்படியே பார்க்குறாங்க. சுரேஷ் என்ன சொல்கிறாருன்னா டே அங்கே யாருமே கிடையாது, அந்த வீட்டில் யாருமே வாழ முடியாது, இல்லை கிடையாது, நீங்கள் எதையோ பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த இடத்துல யாருமே கிடையாது மாப்பிள்ள, வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி மல்லு கட்டி கூட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க சுரேஷ். ஆனால் சங்கரும் மாதியும் வந்து அதே காது கொடுத்து கேட்பதாக இல்லை, அப்படியே ஒரு ஆர்வத்தில் அந்த வீட்டுக்குள்ளே போக தான் முயற்சி பண்ணுறாங்க. மல்லு கட்டி போதையில் வந்து பிடிச்சிருக்கிறாரு சுரேஷ். டே சொன்னால் கேளுங்கடா அங்கே யாருமே கிடையாது அப்படிங்கும்போது டே யாரையோ பார்த்தேன்னு சொல்கிறானே என்ன ஆதி பாத்தியா அப்படிங்கும்போது அழகான ஒரு பொண்ணு அங்கிட்டு மேலே போகிற மாதிரி இருந்துச்சுடா, இவன் சொல்லுவாங்க அங்கே இருக்கேன் வா கொஞ்சம் சைடு வழியாக கேப்பிருக்கல போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம், இவங்க ஊர் திருவிழாவை கனெக்ட் பண்ணி யாரும் இங்கே வந்திருக்கிறாங்க, ஏதோ பிள்ளையை கூட்டுக்கிட்டு வாடா போய் என்னன்னு பார்த்துடலாம் அப்படிங்கும்போது இவர் வந்து சுரேஷ் மல்லு கட்டிட்டே நல்லா இருப்பிய வந்து தொலைங்கடா அப்படின்னு சொல்லி மல்லு கட்டி இழுத்துட்டு வராரு. குந்த கடை சத்தம் போட்டு வண்டியில் ஏறினாலே ஏறுன்னு சொல்லி மல்லுக்கட்டை போய் வண்டியிலே ஏறிடுறாங்க. அதற்கப்புறம் வந்து ஒரு வழியாக அங்கே இருந்து அப்படியே வண்டியை மூவ் பண்ணி சுரேஷ் வந்து ஒரு பயத்தோடு ஊருக்குள்ளே போகலாம்ட்டு போகிறாரு. ஆனால் இந்த 2 பேர்களின் கண்கள் வந்து அந்த பாலடைந்த பங்களாவை நோக்கியே தான் இருக்குது. அங்கே ஒரு அமானுஷ்ய சம்பவம் நடக்கிறது. இந்த முழு காணொலியை காண்பதற்கு முன்பு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.